Hi juniors, daily dose of compulsory question series day 22 இருக்கும். ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷார்ட்கட்டில் சொல்லியிருக்கேன். எஸ்டர்ஸ்னாலே ஸ்வீட் ஸ்மெல்லிங் காம்பவுண்டு, நல்லா ஃப்ரூட் ஸ்மெல் தரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே புக்கில் 12th சாப்டர் இன்சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஸ்டர்ஸும் அதனோட ஸ்மெல்லும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 மார்க்ஸில் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதனால் பார்த்துக்குங்க. இது அமில் அசிட்டேட், பனானா ஃப்ளவர், எத்தில் புட்ரேட், pineapple flavor, actyl acetate, orange flavor, isobutyl formate, raspberry flavor, amyl butyrate, apricot. இதுக்கு ஷார்ட்கட் முடிஞ்சால் நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா இது அது வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. இதை நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். The relative magnetic permeability of the medium is 2.5 and relative electrical permittivity of the medium is 2.25. Compute the refractive index of the medium. போன சம் மாதிரியே தான், நேற்று பார்த்த சம் மாதிரியே தான். மேக்னெட்டிக் பெர்மிபிலிட்டிங்கிறது வந்து μr அப்படின்னு சொல்லுவோமா, அது 2.5. ரிலேட்டிவ் எலக்ட்ரிக்கல் பெர்மிட்டிவிட்டினா εr, அது என்ன கொடுத்துருக்காங்க, 2.25 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க, கம்ப்யூட் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன, n. நேற்று பார்த்து அந்த ரெண்டு ஃபார்முலா இருக்கா, அதில் ஒரு ஃபார்முலா இது வந்துடும். n = √μr er. அவ்வளோதான். இதில் போட்டிங்கன்னா சிம்பிள். எல்லாமே 5th சாப்டரில் இருக்கிறது, மறக்காமல் பார்த்து வைக்க வேண்டிய சம்ஸ் இது. 2.5 × 2.25. இப்போது நான் பாயிண்ட் இல்லாமல் கன்சிடர் பண்ணி பாருங்கள். இதில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த நம்பரும் இல்லைன்னு வச்சுட்டு வெறும் 2 மட்டும், பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் மட்டும் வச்சு பாருங்கள். 2 × 2 எதுக்குள்ளே இருக்குது, ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ ஒரு 2 வெளியே வந்துருமா, ஓகே. இப்போ பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். 0.50 இருக்குது, 0.25 இருக்குது. இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஏதோ ஒரு வேல்யூ தான் வரும், கரெக்டாக மீன் வேல்யூ தான் வரும். இப்போ இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் வேல்யூ பார்த்திங்கன்னா 3637 அந்த ரேஞ்சில் வரும், ஓகேங்களா. இப்போ 2.37 அவ்வளோதான். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் வந்து 2.37. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பார்க்கலாம். மேக்ஸ் பாருங்கள். ஆக்சிலரி சர்க்கிள் ஆர் சர்க்கிள் இஸ் த சர்க்கிள் வித் லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் as diameter and incircle is the circle with length of minor axis as diameter. They are given by இது. இப்போ ஒன்றும் புரியலனா பிரச்சனை இல்லை, இப்போ பாருங்கள். ஒரு நிமிஷம். இப்போது ஒரு எலிப்ஸ் ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஓகேவா, எலிப்ஸ் வரைஞ்சிட்டோமா. இப்போ இதில் மேஜர் ஆக்சிஸ் எது, மைனர் ஆக்சிஸ் எதுன்னு சொல்லுங்கள். இது மேஜர் ஆக்சிஸாக வருமா, எக்ஸ் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸாக வருமா, ஒய் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸாக வருமா, ஓகே. இப்போது இங்கேருந்து இது சென்டர்லேருந்து இங்கே வெர்டிசஸ் வரைக்கும் இருக்கிறது ஏன்னு சொல்லுவோமா, ஏ. அதே மாதிரி இந்த சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட் இது வரைக்கும் இருக்கிறது பி அப்படின்னு சொல்லுவோம். இதே எப்படி எழுதுவோம், x² / a² + y² / b² = 1 அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். இப்போது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஆக்சிலரி சர்க்கிள் ஆர் சர்க்கிள் அப்படின்னு ஒரு சர்க்கிள் இவங்க சொல்கிறாங்க. ஆக்சிலரி சர்க்கிள் ஆர் சர்க்கிள். அந்த சர்க்கிள் என்னென்னா, அந்த சர்க்கிளோட டெஃபினேஷன் என்னென்னா, இந்த மேஜர் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இந்த மேஜர் ஆக்சிஸோட லென்த்து வந்து ரேடியஸாக வச்சுருக்குமாமா. இப்போ x² + y² = a². இப்போ இது வந்து ஒரு 5 யூனிட்ஸ்னால், இங்கேருந்து இது வரைக்கும் 0, இது 5னா, அப்போது இந்த ஆக்சிலரி ஆர் சர்க்கிள் வந்து x² + y² = 25 அப்படின்னு இருக்கும். 25னா ஒன்றும் கிடையாது. அப்போ ஏ வந்து 5வா, ரேடியஸ் வந்து 5 தான். அப்போ கரெக்டாக இந்த ரேடியஸ் வந்து 5ல் வச்சு ஒரு சர்க்கிள் வரையணும். அதுதான் ஆக்சிலரி சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 1 மார்க்ஸில் கேட்பாங்க, அதனால் இது டீச் பண்ணுறேன் நான். இப்படி வரையணும் கரெக்டாக, அந்த கரெக்டாக இந்த இது மேலேயே வச்சு வரையணும் கரெக்டாக, ஓகேங்களா. இப்போது அதே மாதிரி இன்சர்க்கிள் அப்படின்னு ஒரு சர்க்கிள் டிஃபைன் பண்ணுறாங்க. என்னென்னா அதே மாதிரி தான், இங்கே ஏ வச்சு போட்டோம். இப்போ இங்கே ஒரு 2ன்னு வச்சுக்கோங்க வேல்யூ. அதே தான், x² + y² = 4 அப்படின்னு வரும். அதாவது இங்கே a² வருமா, a² = 4, a வந்து 2. இப்போ 2 மைனர் ஆக்சிஸை ரேடியஸாக வச்சு வரைஞ்ச சர்க்கிள் பேர் இன்சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதில் வந்து 1 மார்க்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு எலிப்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதனோட ஆக்சிலரி சர்க்கிளோட
ஈக்குவேஷன் சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா இதனோட இன்சர்க்கிளோட ஈக்குவேஷன் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.